அடுத்து இது உண்மையா பொய்யான்னு தெரியலையா? ஆமாங்க, கயிறு லோகர் மேட்ரு என்னது இது? கயிறு லோகர் அதுதான் இது உண்மையா பொய்யான்னு தெரியல. உண்மைதான் இல்ல. ஆனா ஒரு நைட் பார்ட்டிக்குன்னு சொல்லியிருந்தாங்களே தவிர ஒரு நைட்டுக்குன்னு சொல்லல. ஆனா இவங்க நம்ம ஆளுகளை பாரு, ஒரு நைட்டுக்கு இத்தனை லட்சம் மட்டும் போட்டு முடிச்சிட்டாங்க. அவ பார்ட்டி பண்றது அது இல்லையா? இல்ல அதுதான் இது அந்த மேட்ரு இல்ல. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? ஒண்ணு லீக்குன்னு சொல்லி அரைகுறையா ஒரு போட்டோவை போட்டு எல்லா பேட்ச்லயும் சுத்துது. அதெல்லாம் எனக்கு வேணாம். லீக்குடுனா நீ அதுலயே ஒரு லீக்கர் அதை விடு. இதுக்கு வாங்குறேன்ல ஒரு நைட் பார்ட்டிக்கு மட்டும் போட்டு 35 லட்சமாங்க ஒரு நைட்டு பார்ட்டி பண்றதுக்கு. அவங்க குடிக்கிற சரக்கு சாப்பாடு ஏதாவது அதிக கிடையாது. உடனே அவங்க தங்கி இருக்க இடம், ஹோட்டல் ரூம்ஸ் இதெல்லாம் பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலா இருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு 35 லட்சம். தலைய காட்டு ரஜினி படம், அருணாச்சலம் படம் மாதிரி சடன் ஆயிட்டு சார் இது 1 கோடி இல்ல நான் 2 கோடி தரேன் அந்த மாதிரி. இதுக்கு எதுக்குறா 2 கோடி? சரி ரைட்டு, 2,000 ஃபாலோவர்ஸ் ஏற ஏற பார்த்து கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 35 லட்சம் பாருங்க. என்னத்த சொல்லுங்க, காட்டிடுவோம். காட்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி ரைட்டு. அடுத்து இரு ஒண்ணுன்னா வருவோம். என்னடா சிஎஸ்கேவா வருது பாருங்க. எல்லாத்துக்கும் கொண்டாடுறாங்கன்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் சிவகார்த்தியின் பக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிற்பாரு. ஆனா அவங்க எப்படி மீன் போடுவாங்கன்னா, ரஜினிகாந்தை பாராட்டிய சூப்பர் ஸ்டார் சிவகார்த்தி. அது மட்டும் பண்ண மாட்டாங்க, தலைவனுக்கு சொன்னா வந்துருக்கும். அது என்னத்த சொல்ல எடிட்ல இருந்தா இங்க பாருங்க. தக் லைஃப் படத்தை பார்த்துட்டு தலையை பாருங்க கைஸ். உண்மையிலே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கமல் மாதிரி இருந்துச்சியா? அது என்ன தெரியுமா, அந்த அளவுக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. இங்க வரும் பாதியில பாத்தீங்கன்னா மேல் போட்டோ நல்லா இருக்கு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு தலைவனை பாருங்க. தலைவன் வருங்க 2. சிஎஸ்கே டீம்ல இவன் மட்டும் தான் டிஃபரெண்டா தெரியுறான். மொத்த டீமையும் தாங்கி இருக்கான். இல்லாதவன் எண்டாக்கி கூட அதுல எண்டாக்கி கூட இன்னைக்கு கூடயா? ஓகே. நீங்க முதல்ல வந்தா என்ன வர இல்ல, அடுத்த சீசன் நாங்க யூஸ் பண்ணி கொஞ்சம், அதனால நீங்க இப்படி பேசக்கூடாது. இப்ப தோனி ஒரு பேசுங்கப்பா. தோனி அடுத்த சீசன் வருவாங்க. இந்த சீசன் எல்லா டீமையும் பத்தி பேசுறாங்க. நீ எந்த டீம் முதல்ல? அதாவது எனக்கு என்ன சந்தேகம்னா, அவர் சொன்னாப்ல தோனி என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, சிஎஸ்கே வரணும் நான் பெங்களூரா இருப்பேன், நீ பெங்களூர் நான் சிஎஸ்கே வரேன் இருப்பேன், நீ இருப்படி. எனக்கு ஆப்போசிட்ல தான் எனக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்க தான் நான் என்ன டீம் முடிவு பண்ணுவாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, உன்ன மாதிரி ஆள எல்லா டீம்ல இருக்குன்னு சேர்த்து வச்சு வெளுத்து விட்டுருவாங்க. அதனால நீ என்ன பண்ற, இந்த மாதிரி தான் பேச அவன் ஏன்னா தோனி என்ன பண்ணுவாரு தெரியுமா, அந்த தடவை இருப்பாங்க நிறைய சொல்லியிருக்காப்புல. தோனி தடவை நான் சரி ரைட்டு. இது அக்கா வர அழகாயிட்டே போறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 43 44 வயசு தெரியலையா? என் அடல்ட்ட பத்தி பேசாத அடல் கண்டுன்னு சொல்லிட்டு திருசா வர்ணிச்சுக்கிட்டு இருக்க. நீ வர்ணிக்கல இல்ல, குறையணும்ல, அழகு குறைய மாட்டேங்குதுல்ல. இன்னொரு விஷயம் தெரியுமா, அடுத்த வருஷத்துல இருந்து 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே காரனா இருக்கானா, இன்னொன்னு என்ன தெரியுமா, இதே இருக்கல சுரேஷ் ரெய்னா பேட்டிங் கோச் ஆன போறாப்ல. ஏன்னா அவனுக்கு 2 பேர் யாரும் தெரியுமான்னு தெரியல, அதனால உற்சாகத்துல இருக்கேன். 2 பேருமே சிஎஸ்கே ஆட போறாங்களாப்பா. இதை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதனால ஆடியன்ஸ் நீங்க என்னன்னு சொல்லுங்க. இது என்ன நியூஸ் எதுல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தடவை ஜிடில இருந்து மும்பை ட்ரேட் பண்ணானுங்க. அதிக் பாண்டியா வரத்தாங்க நைட்டோட நைட்டா அந்த டீம் இந்த டீமுக்கு மாத்தி வாங்கிட்டாங்க மாப்பிள்ள. அது ஒருத்தர் ட்ரேட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஐபிஎல் ஹிஸ்டரி வரலாற்றிலேயே இந்த மாதிரி ட்ரேட் நடந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு நியூஸ் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. பார்த்தா அதே மாதிரி நடந்துருச்சு. அவர் தான் அந்த சொல்லியிருக்காரு, சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு ஆட போறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க தான் சொல்லியிருக்காங்க.
அதுக்கு சில விஷயங்கள் என்னன்னா, அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்காங்க ஆர்ஆர் சஞ்சு சாம்சன் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஆடுறாப்புல. அந்த டீமுக்குள்ள வந்து ஏகப்பட்ட ஒரு குளறுபடி நடக்கலாம். சொல்லப்போனா ராகுல் டிராவிட்டுக்கும் சஞ்சு சாம்சனுக்கே சண்டைங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இப்ப சிஎஸ்கே இப்ப சிஎஸ்கேல இருந்து ட்ரேட் சென்ஸ் அப்ப வந்து இங்க இருந்து ஒரு ஆளை கொடுக்கணும். அது யாரை கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஸோ என்ன எப்படி நடக்கலாம், எது நடந்தாலும் சிஎஸ்கேக்கு சாதகமாக நடந்தால் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வருஷம் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்துடுவோம், கண்டிப்பா பிளே ஆஃப் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கோம். பாகிஸ்தான் கொண்டு போடாம இருந்தா சரிதான். ஆமா, அது போட்டான போடாட்டி என்ன, ஏன்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஐபிஎல் மறந்து போச்சுப்பா. இடையில வந்தனால பாக்குறேன் கூட பார்க்காம கிரியேட்டர்ஸ்க்கு பூரா கண்டென்ட் இல்லாம போச்சு. இந்த விஷயம் நானும் பார்த்தேன். பேசலாமா வேணாமான்னு யோசிச்சேன். ஆனா நல்லா இருந்துச்சு. ஒண்ணு பேசுறது வந்து நானும் பார்த்தேன், இந்த நீங்க நானும் பார்த்தேன். இல்ல இந்த பேச வேணாம்னு ஒண்ணு படிச்சுனீங்கன்னா நல்லா இருந்துச்சு, பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒன்றும் பெருசா இல்லை. இதை பேசினா அவனால கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். எதுக்கு தேவையில்லை. அவனுக்கு ஒரு 10 பேர், இவனுக்கு ஒரு 10 பேர் தேவையில்லாம இருக்கும். பார்த்துட்டு சரி பார்த்துட்டு இந்த நியூஸ் பார்த்துருக்கியா? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மழை வரும். ஆமா, ஸ்கூல் படிக்கும்போது மழை வரப்ப அந்த 7:30 மணி போல மழை வேகமா பெஞ்சுக்கிட்டு இருக்கும், நியூஸே பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ வந்து என் கடலூர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தேன். அவன் என்ன பண்ணிவிட்டேன், டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு அம்மா அம்மா கடலூர் மாவட்டம்னா லீவ் விட்டுருக்காங்க. அம்மா உடனே சேர்த்து பொல்லான்னு ஒரு ஆரம்பிச்சாங்க. எதுக்கு வந்தா தெரியுமா? அது கடலூர் மாவட்டம் இல்ல, அந்த டென்ஷன்ல கடலோர மாவட்டம் கடலூர் மாவட்டம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் லீவ் விட்ட மாதிரி ஆக்கிட்டாங்க. அவங்க அம்மா என்ன கடுப்பாயிருப்பாங்க, உனக்கு படிக்க கூட தெரியல, நீ எதுக்கு உட்காந்து நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு. இவரே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மீன்ல இவரே நியூஸா போட்டாப்ல நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது நானும் அந்த மாதிரி பார்த்தோம். இன்னைக்கு ஓகே. இன்னைக்கு உங்களை ரொம்ப நாங்கள் போர் அடிக்க விரும்பல, ஆல்ரெடி போரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஏதாச்சும் ரொம்ப அடல்ட் கண்டென்ட்டா வந்துச்சுன்னா அது வந்து எங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, இவன் பாக்குறேன் அதனால அதுவா வருது. நாங்கெல்லாம் பார்க்கல, என்ன காட்டுதோ அதை நாங்க உங்களை எடுத்து காட்டுறோம். அவ்வளவு ஏதோ சொல்லுவாங்களே, ஒருத்தரை பத்தி பேசுவாங்க, நான் அவரை பத்தி பேசலைங்க, அவர் என்ன பேசினாரோ அதை எடுத்து நான் பேசினேன் அப்படின்னு ஒருத்தர். நம்பாதீங்க, அது மாதிரி நம்பாதீங்க. பாருங்க, போன் இருக்கு, Facebook, Instagram, அதுக்குள்ள போய் ஸ்க்ரோல் பண்ணா என்ன நீங்க சொல்லுவீங்க, ஃபாலோ பண்றதா வரும், அப்படிதான் வரும்பீங்க. நீங்க ஃபாலோ பண்ணாதெல்லாம் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. ஒரு போஸ்டுக்குள்ள போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது ரிலேட்டடா தான் வரும், தெரியுமா? இப்படிதான் நான் சொல்ல முடியும். சரி, ரைட்டு. உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். டாடா.